வாரத்தில் ஒரு 2 நாளாவது சிறுதானியங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா அதில் இருக்க கால்சியம் சத்து நம்ம போன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இன்றைக்கி திணை அரிசி வச்சு தான் நான் வந்து சாம்பார் சாதம் பண்ணேன். 1 கப்பு திணை எடுத்துகிட்டு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்து 2 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சியையும் 4 பல் பூண்டையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 10 சின்ன வெங்காயத்தை தோலை சீவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கேரட், பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ 3ஐயும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். காய் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த திணையும் பருப்பும் சேர்ந்த கலவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மொத்தமாக 1 1/4 கப்பு திணை அரிசியும் பருப்பு சேர்ந்ததுக்கு மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். நான் தக்காளி போட மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் தான். என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். கடைசியில் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மதியம் லஞ்ச் மில்லட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது.